கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஐசாயா chapter 52 verses 12 NIV. But you will not live in horse or go in flight, for the Lord will go before you. The God of Israel will be your rear guard. This promises a safe, orderly, and divine departure from captivity, contrasting with the urgent escape, from Egypt. இந்த வசனம் எகிப்தில் இருந்து அவசரமாக தப்பிப்பதற்காக, அந்த தப்பிக்கிறதுக்கு நேர்மாறாக பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை பாதுகாப்பான ஒரு ஒழுங்கான மற்றும் தெய்வீக வழி நடத்தலின் பிரகாரம் அவர்களை புறப்பட்டு வருகிறதை உறுதிப்படுத்துகிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து, அந்த எகிப்தின் அடிமை மன்னத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். பார்வோனுடைய அந்த ராஜ்யத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை அவசரமாக மீட்டெடுத்து வந்தார்கள். வேதத்துல இப்பொழுது நான் வாசித்தது போல எசாயாவின் புஸ்தகத்தில் 52ஆம் அதிகாரம் 12வது வசனம், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீவிரித்து புறப்படுவது போல் நீங்க போவதில்லை, ஓடி போகிறவர் போல் நீங்கள் ஓடி போவதும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் பார்வோனுடைய கொடுமை தாங்க முடியாமல் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை விடுவித்ததை குறித்து இதில் காணப்படுகிறது. இப்போ ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பாபிலோனில சிறைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் அதில் இருந்து மீட்டெடுக்கவும், அவர்களை சரியான ஒரு பாதையில, ஒழுங்கான ஒரு பாதையில அவர்களை நடத்தவும், அவர்களை பாதுகாக்க, அவர்களை வழி நடத்துகிறதை குறித்து இதில் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால் வேதத்திலே நாம் பார்ப்போமானால், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய வழிகளிலே அவர்களை பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையில் இருந்து அவர்களை முற்றிலும் பாதுகாக்கும்படியாக ஏற்கனவே ஒரு அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை மீண்டும் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய
அக்கிரமத்தின் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் மீண்டுமாய் அந்த ஜனங்கள் சிறைப்படுத்தப்பட்டு இப்போ அந்த சிறையில இருந்து அந்த ஜனங்களை அவர் அழகாக ஒழுங்கான ஒரு முறையிலே அவர்களை பாதுகாத்து அவர்களை முன்னும் பின்னுமாய் அவர் கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர்களை தேவனாக்கி கர்த்தர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து நாம் அவசரமாக அந்த இடத்தில் இருந்து வெளியேறும்படியாக நாம் காத்து கொண்டு இருந்திருப்போம். தெய்வ சமூகத்தில் செவித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மையும் எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல நம்மளையும் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மளை விடுவித்திருப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாபிலோனியுடைய சிறையிருப்புல போய் சிக்கி அந்த இடத்தில் தவித்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழகாக ஒழுங்கான ஒரு முறையில் அவர்களை விடுவித்து அவர்களை முன்னும் பின்னுமாய் பாதுகாத்து அவர்களை வழி நடத்துகிறதுக்கு ஒரு உறுதி அளித்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சிறையிருப்புல மாறி மாறி நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். தினமும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த சூழ்நிலைகள் மாறாதா என்று சொல்லி கூட ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த அடிமைத்தனம் என்பது ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு வியாதியாக இருக்கலாம். ஒரு வியாதி சுகமாய் அது ட்ரீட்மெண்ட் பார்த்து மறுபடியும் அது சுகமான பிறகு இன்னொரு வியாதி வந்து ஐயோ மாறி மாறி வியாதி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கூட இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு வேலை மாந்திரிகத்தினாலோ சூரியத்தினாலோ நீங்கள் பாதிக்கப்பட்டு எங்க போய் விடுதலை ஆக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். போகிற இடத்துல விடுதலை ஆகிறது போலதான் இருக்கு. ஆனாலும் கூட மறுபடியும் இந்த பாதிப்புகளே நம்ம காணப்படுகிறோமே, இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி கூட நீங்க வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையை நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு கடன் வாங்கி அதை அடைக்க முடியாதபடிக்கு இன்னொரு கடனை வாங்கி நீங்க அந்த அடிமைத்தனத்துல நீங்க சிக்கி கடன்ல இருந்து மீள முடியாமல் இருக்கலாம். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். குடும்பத்துல மாறி மாறி ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை அழகாக மீட்டெடுக்க போகிறார். இன்றைய கர்த்தர் உங்கள் முன்னே போவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவர்களுக்கு பிறகாலே காக்கிற ஒரு தேவனாக இருந்தாலும் இன்றைய நாளிலிருந்து உங்களையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து உங்களை வழி நடத்தி அவர் அழகாக நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் இரவும் பகலும் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர் எப்படி பாதுகாத்து வழி நடத்தினாரோ இது வரைக்கும் வழியே இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒன்று மாறி ஒன்று அந்த பாதிப்பை குறித்து நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். இன்று முதல் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேலின் தேவன் உங்களை காக்கிறவராக இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களில் அதிசயங்களில் செய்கிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கண்ணீரின் வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். நீங்க விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.